இன்றைக்கி எத்தனை பேருக்கு விஜயை தெரிகிற அளவுக்கு நல்லகண்ண ஐயாவுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. பல கட்டுக்கதைகளை பொய்கள் மூலமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? விடுதலை புலிகள் மேதகு பிரபாகரன் இந்த பெயரை சொன்னாலே அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு எல்லோரையும் பொடா சட்டத்திலே கைது செய்து கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை ஆதரிப்பது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு இல்லை அது. ஆனால் ஐயா நல்லகண்ணு அவர்கள் பொடா எதிர்ப்பு முன்னணியுடைய தலைவராக வந்த பிறகு பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு போய் அவர் போய் சந்திச்சுட்டு திருப்பி வர்றாரு. விமான நிலையத்தில் நின்று நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன். தன்னுடைய மாமனார் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் அந்த இடத்தில் அவர் நின்று அமைதிப்படுத்தி யாரும் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அங்கே அடக்கம் செய்துவிட்டு சாதி கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அரசு கொடுத்த நிதியை அப்படியே இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கொடுத்தவர் ஐயா நல்லகண்ணு அவர். உண்மையாகவே தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்க வேண்டியவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ணு அவர்கள். ஆனால் என்னுடைய மக்களுடைய மனங்களில் முதல்வராக இருக்கிறார். அவருடைய முகம் உண்மை முகம். அவர் ஒரு போராட்ட களத்தில் தலைமை தாங்கிறார்னா அந்த போராட்டத்திற்கு பின்னாடி இருக்கிறது உண்மைதான், உண்மையான செய்தி தான் அதில் இருக்கும். அவர் உண்மைக்காக மட்டும்தான் முகம் கொடுப்பார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மரியாதைக்குரிய ஒரு மகத்தான தலைவர், பொது உடைமை பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய இறப்பு, அவருடைய இழப்பு, இந்த சூழலில் முதல் முறையாக இந்த டிபேட் யூடியூப் சேனல் இப்படியான ஒரு இரங்கல் நிகழ்வு அல்லது நினைவுகளை சுமந்து செல்கின்ற இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது அதுக்கப்புறம் இறப்புக்கு அப்புறம் எங்கேயுமே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. யாரும் ஒரு இயக்கங்கள் கூட இன்னும் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பேர் இயக்கத்தினுடைய ஒரு தலைவருடைய நினைவை அடுத்த தலைமுறைக்கு இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு, அதாவது ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டும். ஏன்னா 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நம்மோடு இருந்த ஒரு மகத்தான தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். இன்றைக்கி எத்தனை பேருக்கு விஜயை தெரிகிற அளவுக்கு நல்லகண்ணு ஐயாவுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அல்லது பல கட்டுக்கதைகளை பொய்கள் மூலமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் ஐயா நல்லகண்ணு அவர்களை நம்ம எண்ணி விடலாம். ஆனால் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள், அவருடைய பயணம் என்பது இன்றைக்கு அரசியல் களத்தில் பயணிக்க விரும்புகின்றவர்கள், பொது வாழ்க்கையில் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ரோல் மாடல் என்றால் அவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள் தான். போராட்டம் அப்படின்னா எத்தனையோ போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் போராட்டங்களுடைய முகமாக, போராட்டங்களுடைய அடையாளமாக, போராட்டங்களுடைய ஒரு முன்னெடுப்பாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ணு அவர்கள். ஏன் அதை நம்ம போராட்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ போராட்டங்களை நம்ம நடத்துகிறோம். ஆனால் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராகவும் அவர் போராடி சிறை சென்றிருக்கிறார். அதற்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது அவர் அடைந்த அந்த வழிகள் அல்லது துயரங்கள் அல்லது அதற்கான சவால்கள் வேறு. சுதந்திரத்திற்கு பிறகும் அவர் கண்ட சவால்கள், அவர் முனைந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது தனி. இந்த போராட்டங்களை எல்லாம் நாம் கோர்த்து அல்லது அதை கோர்வையாக நாம் பார்த்தால் பெரிய மலைப்பாக இருக்கும். நம்ம நடத்துகிறதெல்லாம்
ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு போராட்டம்னா வெற்றியில் போய் முடியணும். அப்படி ஒரு வெற்றிகரமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் மரியாதைக்குரிய தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். எனக்கு அவர் வந்து ஒரு அறிமுகம் அப்படின்னா 2002 எல்லோருக்குமே இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. விடுதலை புலிகள் மேதகு பிரபாகரன் இந்த பெயரை சொன்னாலே அன்றைக்கு இருந்த அரசு, அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு எல்லோரையும் பொடா சட்டத்திலே கைது செய்து கொண்டிருந்தது. முதல் கைது அப்படின்னா வைகோ, அதற்கு பிறகு ஐயா பல நெடுமாறன், அப்புறம் சுபவி, இப்படி எல்லோரையுமே வந்து கைது செய்து கொண்டிருந்த காலம் ஒரு கொடுங்காலம். பொடா சட்டம் இன்றைக்கி எப்படி யுஏபிஏ சட்டம், பொடா சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற யுஏபிஏ சட்டத்தினுடைய இன்னொரு வடிவம்தான் பொடா சட்டம். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் வந்து சுயநிர்ணய உரிமையை ஆதரித்தாலும் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை ஆதரிப்பது என்பது அவர்கள் நிலைப்பாடு இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு இல்லை அது. ஆனால் விடுதலை புலிகளை ஆதரித்து மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரித்து தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடி கொண்டிருந்தார்கள். அப்படி போராடியவர்களை கைது செய்தது அதிமுக அரசு, ஜெயலலிதா அரசு. சுபவீரபாண்டியன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்த கைது யார் அப்படின்னு ஊடகங்கள் எல்லாருமே கொஸ்டின் மார்க் போட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு தலைப்பு செய்தியாக போடுறாங்க. அப்போ வந்து அடுத்த கைது திருமாவளவன் அப்படிங்கிற பேர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து செய்தியை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கைது செய்யப்படுறவரை அவங்க போடுவாங்க, கைது செஞ்சிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போகும். கைது செய்ய தூண்டுறது மாதிரியான செய்திகளை தான் அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக பொடா எதிர்ப்பு முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கணும். அப்போ எல்லாரையும் நம்ம வந்து அழைச்சி இது தொடர்பாக நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்குது. எல்லாருமே எல்லாம் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஜெயலலிதா அம்மையார் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த பொழுது எல்லோரையுமே வந்து யாரும் பேச முடியாது. நாங்கள் வந்து பிரபாகரன் படத்தை வைக்கிறோம் அப்படின்னா உடனே அதை தூக்கிட்டு வந்து வழக்கு பதிவு செய்வாங்க. எம்எல்ஏ இந்த வழக்குகள்லாம் நிறையா வழக்குகள் இருந்தது. அப்போ அந்த சூழலில் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் போடப்பட்டது. அப்பொழுது தான் நான் வந்து அவரை வந்து தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனையை சொல்கிறோம். அதாவது தேசிய இன விடுதலை அது தனி, சுயநிர்ணய உரிமை அது தனி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச அரசாக, அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கின்ற அரசாக அன்றைக்கு ஜெயலலிதா அரசு இருந்தது. இதை நாம் எதிர்க்க வேண்டும். இவர்களை கைது செய்வது என்பது மிக மோசமான சட்ட விரோதம். அவர் வந்து வெளிப்படையாக இதை வந்து பேசுகிறார், அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறார். பேசி எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அந்த பொடா எதிர்ப்பு முன்னணியினுடைய தலைவராக அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அதை வந்து அவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்கள்லையும் வந்து இது குறித்து பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் நடத்தினோம். ஒரு செய்தி, நான் ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா போராட்டத்தை வந்து எப்படி வெற்றிகரமாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான செய்தி, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பொடா எதிர்ப்பு முன்னணியுடைய தலைவராக வந்த பிறகு பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான செய்தி. நிறையா புதுக்கோட்டை பாவாணன் உள்ளிட்ட எல்லோருமே கைது செய்கிறாங்க. ஆனால் இவர் இந்த அவருடைய முகம், உண்மை முகம், போராட்டத்தில் அவர் சமரசம் ஆக மாட்டார். அவர் ஒரு போராட்ட களத்தில் தலைமை தாங்கிறாருன்னா அந்த போராட்டத்திற்கு பின்னாடி இருக்கிறது உண்மைதான், உண்மையான செய்தி தான் அதில் இருக்கும். அவர் உண்மைக்காக மட்டும்தான் முகம் கொடுப்பார். இது பொடா எதிர்ப்பு முன்னணியில் நான் ரொம்ப நுட்பமாக நான் வந்து பார்த்தது. அதுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் வந்து கிளிநொச்சிக்கு போய் வன்னியில் போய் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், புலின்னு சொன்னால் கைது பண்ணுறாங்க, தலைவர் மேதகு அவர்களுடைய பேரை சொன்னால் கைது செய்கிறாங்க. அதே ஆட்சியில் 2002 அங்கேயே போகிறாரு, யாழ்ப்பாணத்துக்கு போய் அவர் போய் சந்திச்சுட்டு வந்து திருப்பி வர்றாரு. விமான நிலையத்தில் நின்று நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன், எத்தனை முறை நீ என்னை கைது செஞ்சாலும் நான் ஆதரிப்பேன் சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. ஆனாலும் கைது செய்யலை. அதற்கு காரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த பொடா எதிர்ப்பு முன்னணியை கட்டமைத்து தமிழ்நாடு முழுக்க இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்.
அப்போ இதெல்லாம் இப்போ இருக்கிற புலிகளை பற்றி பேசுகிறவங்களும் அப்போல்லாம் யாரும் வந்து இருந்தாங்க, ஆனால் வாய் திறக்கலை. ஏன்னா குடலை கைது செஞ்சிருவாங்கிறதுக்காக வந்து வாய் திறக்கலை. இது ஒரு ஒற்றை உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். நான் இன்னொரு மிக முக்கியமான செய்தியாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சாதி ஒழிப்பு களத்தில் அவர் எப்படி உண்மையாக இருந்தார். ஏன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் இறந்தாலும் வந்து அவருடைய அந்த களம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது. அதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வள்ளியூரில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலை திறப்புக்காக நானும் என்னுடைய நண்பர் அண்ணன் வந்து வீரகுமார் அவர்களும் அவரை போய் பார்க்குறோம். ஏன்னா அவர் தான் அந்த சிலையை வந்து உருவாக்குறார். அதாவது அந்த சிலைக்கான எல்லா செலவும் அவர் பார்க்குறாங்க. அப்போ தலைவர் வந்து ஐயா நல்லகண்ண ஐயா அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம். ஐயா நல்லகண்ண அவர்கிட்ட நாங்கள் போய் இந்த சிலையை நீங்கள் தான் திறந்து வைக்கணும், தலைவர் வர்றாரு அப்படின்னு நாங்கள் போய் பேசுகிறோம். அவர் அங்கே போன உடனே அவர் வந்து எல்லாம் உட்காந்து அவங்க ஊர்க்காரங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எந்தெந்த பகுதியில் அன்றைக்கு வந்து காவல்துறை தேடிக்கொண்டிருந்ததோ அந்தந்த பகுதியெல்லாம் அவர் குறிப்பிடுறார். இந்த பகுதியிலலாம் நான் தங்கியிருந்தேன், போலீஸ் என்னை தேடும் பொழுது அடைக்கலமாக இருந்தது, எனக்கு வந்து அங்கே வந்து சோறு கொடுத்தது என்று சொல்லி பல சேரி பகுதியில் அவர் வந்து அங்கே தான் நான் தங்கியிருந்தேன், இவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்க, பேர்களை சொல்கிறார். அந்த அவர் இருந்தாரா, அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த சிலை திறப்பு, அம்பேத்கருடைய சிலை திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான இடத்தில், முக்கியமான காலகட்டத்தில் ஐயா நல்லகண்ண அவர்கள் அந்த சிலை திறப்புக்கு வந்திருந்தார். வரும்பொழுது எல்லாம் அந்த பகுதி முழுக்க வந்து ஒரு பெரிய மக்கள் திரண்டு அவரை வந்து வரவேற்றார்கள். வந்து ஒவ்வொருத்தராக கேட்குற எத்தனை ஆண்டுகள் கழித்து சந்தித்தார்கள், அந்த காட்சி இன்னும் எனக்கு இருக்குது, அப்படியே இருக்குது. அவர் அதில் பல செய்திகளை வந்து சொல்கிறார். சாதி குறித்து பல செய்திகள் இருந்தாலும் 1990களில், அதாவது வந்து 96ல் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்த சாதிய கலவரம் மிக மோசமான கலவரம். அந்த பகுதியிலலாம், ஏன்னா நான் அந்த பகுதியிலிருந்து வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். நான் தன்னுடைய மாமனார் கொல்லப்படுகிறார், அன்னசாமி அவர்கள் கொல்லப்படுகிறார் சாதிய கலவரத்தில். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து தான் அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்து அவருடைய மகளை வந்து இவர் கொடுக்குறாங்க, அம்மா மனோரஞ்சிதம் அவர்களை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாமனார் படுகொலை செய்யப்படுகிறார் ஜாதி கலவரத்தில். அவர் ஒரு அப்பாவி, எந்த இதுக்கும் அவர் வந்து போகலை. ஆனால் அந்த படுகொலை நடந்த பிறகு 2 சமூகத்தை அமைதிப்படுத்துவதில், சமூக நல்லிணக்கத்தை அவர் வந்து கட்டமைப்பதில் மிக உறுதியாக தீவிரமாக இருந்தார். அதை பயன்படுத்தி வந்து என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஊர் அது. ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது வந்து சும்மா சாதாரண ஊர் இல்லை. இன்றைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு சாதி வெறியை தூண்டக்கூடிய தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஒரு பொறுப்புள்ள தலைவராக, எப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டும், இளைஞர்களுக்கு எப்படி பொது வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ரோல் மாடல் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். தன்னுடைய மாமனார் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் அந்த இடத்தில் அவர் நின்று அமைதிப்படுத்தி, யாரும் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அங்கே வந்து அடக்கம் செய்துவிட்டு, அந்த மாமனாருக்கு, அதாவது சாதி கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அரசு கொடுத்த நிதியை அப்படியே வந்து இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கொடுத்தவர் ஐயா நல்லகண்ண அவர்கள். இது இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து நிறையா இன்றைக்கி வந்து வேறு ஒன்றுனா திரள் நிதி வசூல் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் இப்படியான ஒரு இழப்பு, அப்பாவியே இருந்தவர், அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் படுகொலை செய்யப்படுறார். ஆனால் வந்து அந்த படுகொலையை கூட அவர் வந்து சமூக நல்லிணக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்தணும். எந்த சூழல்லையும் வந்து நம்ம வந்து இதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு வெறுப்புணர்வை, அல்லது இன்னும் கூடுதலாக இதன் மூலமாக வேறு ஏதாவது நம்ம வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது இல்லாமல், ஒரு சமூக நல்லிணக்கம் மட்டும்தான் நமக்கு தேவை, அமைதி தான் நமக்கு தேவை என்பதை தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப நுட்பமாக அவர் வந்து இருந்தார். அதுக்கு பிறகு ரொம்ப நம்ம கூட இந்த சிலை திறப்புக்கு பிறகு என்னோட வந்து நிறையா வந்து நெருக்கமாக இருந்தாங்க. எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அப்போ நான் ஒரு பேட்டியில் வந்து, நான் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு சிறைவாசி அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். அப்போ அவருடைய கதையை அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார். இன்றைக்கி தலைவர்கள்ட்ட பேசுகிறதே பெரிய நேரம் இருக்காது, அது இவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ண அவர்கள் தென் மாவட்டங்களிலே நடந்த நெல்லை சதி வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு குறித்து சொல்லியிருக்கிறார். எப்படி அந்த வழக்கில் நாங்கள் வந்து சந்தித்தோம். கம்யூனிஸ்ட் இயக்கம்
தடை செய்யப்பட்ட போது அனிகிலேசன், அதாவது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அழித்தொழிக்கிற வேலையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெரிய அளவில் வந்து முயற்சி எடுத்தாங்க. அடக்குமுறைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மகத்தான ஒரு பங்களிப்பு. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது. நம்ம போகிற போக்கில் நிறையா வந்து நம்ம வந்து சொல்கிறதில்லை. இதெல்லாமே வந்து ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய செய்தி. அதைத்தான் வந்து தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தினார். வெடிகுண்டுகளோடு அவர் வந்து பிடிக்கிறாங்க. அவர் ஒரு வீட்டில் தங்கி இருக்கும்போது வெடிகுண்டுகளோடு நான் பிடிச்சாங்க என்னைய. அவர் வந்து அதை வந்து சொல்லும் பொழுதே வந்து அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது அவர் நமக்கு தெரியுது அதில். ஆனால் அந்த வெடிகுண்டை வந்து அவர் எங்கேயும் பயன்படுத்தலை. வெடிகுண்டு வச்சுருந்துருக்கிறாரு, ஆனால் வெடிகுண்டை வந்து அவர் வந்து பயன்படுத்தலை. அப்போ அவரோடு சேர்ந்த தோழர்கள் நிறைய பேரை சொன்னார். பாலதண்டாயுதம் அப்படிங்கிற நிறைய பேரை வந்து அவர் சொன்னார். கேபிஎஸ் மணி போன்றவர்கள்லாம் அதில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்படும் பொழுது ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இந்த வெடிகுண்டுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து 6 ஆண்டுகளோ ஏதோ சொன்னார், 4 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கான தடையை விலக்கிய பிறகு ஆயுள் தண்டனை பெற்றவர்கள்லாம் விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் மட்டும் தனியாக குண்டு வச்சுருந்ததுக்காக, வெடிகுண்டு வச்சுருந்ததுக்காக முழுமையாக ஒரு 7 ஆண்டுகள் அவர் சிறை கழித்து விட்டு தான் அவர் வெளியில் வந்ததாக செய்தி சொன்னார். ஏன் இதை என்கிட்ட ஏன் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னா, நானும் ஒரு ஆயுள் சிறைவாசியாக இருந்ததுனால சிறையினுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை குறித்து பேசினார். சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ஒரு தந்தை தான் இதை பற்றி, நீங்கள் சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க, எப்படி இருந்துச்சு சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா, அந்த எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தந்தை தான் அதை வந்து ரொம்ப அக்கறையாக பேச முடியும், கேட்க முடியும். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு தந்தை போல் இருந்து அந்த உணவு சம்மந்தமாக அவர் வந்து பேசுகிறார். சிறையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துன்னு பேசுகிறார். சிறையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னா அங்கே உள்ளவை என்ன செய்வீங்க, என்ன மாதிரி அப்படின்னா, அது நூலகத்துக்கு போகிறீங்களா, படிக்கிறீங்களா, என்ன நீங்கள் வந்து அந்த நாட்களை எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பயன்பாடு உள்ளதாக எப்படி மாற்றுறீங்க அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து சில செய்திகளை சொன்னார். சிறை கைதிகளோடு பேசுகிறது, சிறை கைதிகளுடைய நல்வாழ்வுப்படுத்துறது, நல்வழிப்படுத்துறது, அரசியல் படுத்துறது, வகுப்படுத்துறது, அந்த மாதிரியான செய்திகளை வந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு போராளியாக குடும்பத்தில் வந்து எந்த நெருக்கடி வந்தாலும் தன்னுடைய அரசியல் களத்தில் வந்து நம்ம முன் வச்ச பாதை அப்படிங்கிறத வந்து எப்போவுமே வந்து பின்வாங்குவதில்லை. எப்போவுமே பொது வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி தூய்மை அப்படின்னா அந்த அடையாளம் வந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். பொது வாழ்க்கையில் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஐயாவை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. கட்சி வந்து வசூலித்து கொடுத்த 1 கோடியும் கட்சிக்கே கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள். அரசு கொடுத்த தகைசால் விருது கொடுத்த 10 லட்சத்தை வாங்கிட்டு மேலும் வந்து 5000 பணத்தை கொடுத்து அதை வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கே அதை கொடுக்குறாரு. அம்பேத்கர் விருது கொடுத்தாலும் அந்த பணத்தை வந்து நீங்கள் தொழிற்சங்கத்துக்கும் கட்சிக்கும் பிரித்து கொடுக்குற அந்த ஒரு உன்னதமான தூய்மை அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க முடியும். நாங்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவர் வந்துக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தோம். அந்த விருதில் ஒவ்வொரு முறையும் வந்து 50,000 ரூபா நிதி கொடுப்போம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த விருது கொடுத்ததுனால் அந்த பணத்தை அவர் வந்து வாங்கிக்கிட்டார். அதாவது வந்து ஒரு கட்சி கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி அவர் கொடுக்கப்பட்ட அந்த விருது அம்பேத்கர் சுடர் விருது அப்படிங்கிறதுனால அந்த விருதை வந்து அவர் வந்து பெற்றுக்கொண்டார். யார் போனாலும் அவர்கிட்ட, நீங்கள் பெரியவங்க போனாலும் சரி, சின்னவங்க யார் போனாலும், புதிதாக போனாலும் சரி, பழகியவர்கள் போனாலும் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பார்வை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்துருக்கோம்னு தெரில. நெருங்கிய நண்பர்கள் போகிறோம் அப்படின்னாலும், இப்போ சிந்தன் தோழர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற அவர் போகிறாருன்னா அவர் போனாலும் சரி, இல்லை பழக்கமே இல்லாத ஒருத்தர் போனால் 2 பேரையும் ஒன்றா வச்சு ஒரே சமமாக பார்த்து பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர். நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அவர் ஒன்றுன்னா நம்ம வந்து பேசலாம். ஆனால் உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அளவில் இப்படியான ஒரு தலைவர் நமக்கு வந்து கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இனிமேல் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இப்படியான ஒரு
மனிதர் வந்து பிறந்திருக்கிறாரு, இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார், இந்த மக்களுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு, இந்த மக்களுக்காகவே எல்லா வேலையும் செய்கிறாரு அப்படின்னா நம்ம அவரோட பார்த்துருக்குறோம், அவரோட பழகியிருக்கிறோம், அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் என்பது தான் நமக்கான பெருமை. அது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். போராட்டங்களில் வந்து பல காம்ப்ரமைஸ் நடக்கும். கரூரில் மணல் திருட்டு அல்லது மணல் வியாபாரிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த கரூர் பகுதியில் தோழர் முகிலன் என்பவர் தான் அதை ஒருங்கிணைச்சாங்க. அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். ஐயாவை வந்து அழைச்சிருந்தாங்க. ஆனால் அவரை எப்படியாவது வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த மணல் வியாபாரிகள் பல்வேறு கட்சிகளை வைத்து அவரை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை செய்தார்கள். எப்படியாவது வந்து நீங்கள் ஐயா வரக்கூடாது, ஏன்னா ஐயா வந்துட்டார்னா அந்த போராட்டத்தினுடைய வடிவமே வேறு, அல்லது அந்த போராட்டத்தினுடைய வீச்சே வேறையாக இருக்கும். அப்போ இந்த ஐயா வருவதை எப்படி வந்து தடுப்பதற்கு அவர் பல்வேறு போய் பார்க்குறாங்க. ஏன்னா இது ஐயாவே சொன்னார், போராட்டம் முடிச்சு நாங்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் மண்டபத்தில் இருக்கும்போது அவர் பேசுகிறார், ஓப்பனில் பேசுகிறார், தனியாக சொல்லலை, ஓப்பனில் பேசுகிறாரு. இந்த மணல் வந்து தடுத்து நிறுத்தப்படும், இந்த திருட்டு தடுத்து நிறுத்தப்படணும், அரசு இதை வந்து நீங்கள் நிறுத்துங்க அப்படிங்கிறத அவர் பேசும்பொழுது எனக்கு அரசு சார்பாகவும் நெருக்கடி கொடுக்குறாங்க, காவல்துறை மூலமாக நெருக்கடி கொடுத்தாங்க, அரசியல் கட்சிகள் மூலமாகவும் என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறார். ஆனாலும் அவர் வந்து இந்த போராட்டத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன், மணல் திருடக்கூடாது, மணல் வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து இயற்கை பாதுகாக்கப்படும், வேளாண் விவசாயம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வெளிப்படையாக அறிவித்து அந்த இடத்துல அந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்தார். ஏன் இதை நம்ம வந்து சொல்கிறோம்னா, அவர் வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் இறந்தபோது கட்சி பாகுபாடு இல்லாமல் பொதுவாக வந்த கூட்டம் தான் அதிகம். அப்போ அது வெறுமனே அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறத கடந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு தலைவராக, அதான் ரொம்ப முக்கியம், எல்லா கட்சிகளுக்குமான தலைவராக அவர் வந்து இருந்தார், செயல்பட்டார். அப்படி தான் மற்ற தலைவர்கள் நினச்சாங்க. அவர் முகம் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த முகத்துக்கான மரியாதை, அவருடைய அரசியலுக்கான மரியாதை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். நாங்கள் அந்த மக்கள் நல கூட்டணி அமைக்கும்போது கூட முதல்வர் வேட்பாளர் அவரை தான் வந்து முன்மொழியணும்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. கட்சிக்குள்ளே அதில் வந்து மற்ற கட்சிகளுக்கு அதில் முரண்பாடு இருந்தாலும் அவரே அதை வந்து மறுத்தார். ஒருவேளை எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் அவர் வந்து கேட்டிருப்பாங்க. கட்சிகளுக்குள்ளே வந்து ஒரு ஒத்திசைவு இல்லாதனால அந்த முதல்வர் வேட்பாளருங்கிறது அறிவிக்கப்படலை. ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்க வேண்டியவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஆனால் என்னுடைய மக்களுடைய மனங்களில் முதல்வராக இருக்கிறார். எல்லாருடைய மனங்களில், எல்லாருடைய இல்லங்களில், எல்லா இளைஞர்கள் முதல் எல்லார்ட்டையுமே வந்து ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி இன்றைக்கி வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அந்த இறப்பு அப்படிங்கிறத அப்படித்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு கம்யூனிஸ்ட்னா எப்படி வாழணும், இல்லை ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், பொது வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், போலியாக இருக்கக்கூடாது, போராட்ட காலத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும், எப்படி எத்தகைய சூழல் இருந்தாலும் அந்த போராட்ட காலத்திலேருந்து நம்ம வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான போராட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஒரு 100 ஆண்டு காலம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 80 ஆண்டுகள் அவர் போராட்டத்தில் தான் தன்னை அர்ப்பணிச்சு ஏன்னா 18 வயசில் அவர் அரசியலுக்கு வந்ததாக அவருடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற இடதுசாரிகள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த களத்தில் நம்ம நிற்கிறோம். நம்ம குடும்ப பின்னணிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு எளிய குடும்பத்தில், வறிய குடும்பத்தில் நம்ம பிறந்து சாதி ஒடுக்குமுறையிலிருந்து என்னை போன்றவர்கள் வந்து இந்த சாதி ஒழிப்பை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு அது அவசியம், எனக்கு தேவை. ஆனால் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். சாதாரண குடும்பம் இல்லை அவருடைய குடும்பம். அவங்க குடும்பத்திலே வந்து தாசில்தார், ஆர்டிஓலாம் இருந்திருக்கிறாங்க, ஜூரியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய பாரம்பரியமுள்ள ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம். அப்படி ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் இந்த மாதிரி சாதாரண எளிய மக்களுக்காகவும் நம்ம வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிறோம். இந்த குடும்பத்திலேருந்து அவர் வந்து வெளியேறார், வீட்டை விட்டே ஓடுறார். நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், நான் அந்த மக்களுக்காக போய் பார்க்கணும், மக்களுக்காக நான் செயல்படணும், மக்களை நான் நேசிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து போகிறார்.
ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நான் ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்களுக்கான விளிம்புநிலை மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 80 ஆண்டுகள் இன்றைக்கி அவர் வாழ்ந்திருக்கிறார், நமக்காக வாழ்ந்திருக்கார், அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாரு. சாதி ஒழிப்புக்காக நின்றுருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த சாதி, அதாவது வர்க்க முரண்பாடுகளை மட்டும்தான் முன்னிறுத்துவார்கள். சாதி அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். ஆனால் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கட்சிக்கு மாநில செயலாளராக, தலைவராக அவர் பொறுப்பேற்ற பிறகு தமிழக ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் என்று முழுக்க சாதிய கொடுமைகள், தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்கப்பட வேண்டும், அந்த இயக்கத்தின் மூலமாக மக்களை அணியப்படுத்த வேண்டும் என்று உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முதல் முறை அதை உருவாக்கியிருக்கிறாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்குது. ஏன் இதை சொல்ல, இது ஒரு அஜெண்டாவாக, இது ஒரு செயல் திட்டமாக, சாதி ஒழிப்பு ஒரு செயல் திட்டமாக இருக்கணும், மக்கள் பிரச்சனை சமூகத்தில் ஒரு இணக்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கும் அந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு மகத்தான தலைவர், ஒரு ரோல் மாடல். இளைஞர்கள் அவரை நாம் கைப்பற்றி அவரோடு நம் பயணிக்க வேண்டிய பாடம், ஒரு பெரிய நூலகம் அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை நம்முடைய இளைஞர்கள்ட்ட நம்ம எடுத்துகிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. அவர் வெறுமனே ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் சமூக களத்தில், பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுடைய ஒரு ரோல் மாடல் அவர்தான். அவருடைய வாழ்வும் அவருடைய செயல்பாடும் தான் நம்மை ஊக்கப்படுத்துகின்ற உந்து சக்தியாக இருக்கும் என்பதை இளைஞர் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த டிபேட் இப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுத்து ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு பெருமை சேர்த்திருப்பது உண்மையாகவே அவருக்கு பெருமை சேர்ப்பதை விட அவருடைய போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருக்குது என்று தான் நான் பார்க்க வேண்டும். அதற்காக முதலில் டிபேட்க்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.